இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி, தம்பி வீட்டு ஏசியில் கூலிங்கே வரலப்பா, கூலிங் இல்லாமல் பசங்க தூங்கலை, வந்து செக் பண்ண முடியுமான்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி கிளம்பி சைட்டுக்கு போயிட்டோம். சைட்டுக்கு போய் ஏசி ஆன் பண்ணி பார்த்தா ஐஸ் ஃபார்ம் ஆச்சு. கேஜ் போட்டு செக் பண்ணால் கேஸ் லெவல் கம்மியாக இருந்தது, சுத்தமாக இல்லாமல் இல்லை. சார் இது கேஸ் லெவல் கம்மியாக இருக்குது சார், டாப் அப் பண்ணலாமா? என்ன சார் இல்லைப்பா 10 நாள் முன்னாடி தான் ஒருத்தர் வந்து டாப் அப் பண்ணார், என்னப்பா இது அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்குனாரு. சரி ஓகே சார், லீக் எங்கே இருக்குன்னு சொல்லி பிரித்து செக் பண்ணலாம். இண்டோர் பிரித்தோம், இண்டோரில் எங்கேயுமே லீக் இல்லை. ஃப்ளார் நெட் எங்கேயாவது கிராக் இருக்கான்னு பார்த்தோம், ஃப்ளார்லேயும் எங்கேயும் லீக் இல்லை. சார் இது அவுடோர் கீழே இறக்கி வச்சு தான் சார் செக் பண்ணோம் அப்படின்னா. சரி ஓகேப்பா இறக்கி பண்ணிவிடுங்க. நாங்கள் அவுடோர் கீழே இறக்கிட்டு சைட் ஷீட்டு டாப் ஷீட்டு எல்லாமே பிரிச்சுட்டு லீக் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். கேஸ் கொஞ்சம் இருந்தது சிலிண்டரில், அதை ஏற்றி கொடுத்து பார்த்தா அவுடோர் காயிலில் பார்த்தோம், எங்கேயுமே இல்லை. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டாக ஒரு லீக் இருந்தது. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கஸ்டமர் கிட்ட சொன்னோம். சரி பரவாயில்லப்பா ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னாரு. அதை ஃபைல் பண்ணிவிட்டு வெல்டு வச்சுட்டு திருப்பி ப்ரெஷர் கொடுத்து பார்த்தோம் லீக் ஆகுதான்னு. எங்கேயுமே லீக் ஆகல. அதுக்கப்புறம் அவுடோர் தூக்கி உட்கார வச்சுட்டு ஃப்ளார் வந்து பார்த்தோம், ரொம்ப பெரிய ஃப்ளாராக இருந்தது. சரி ஓகே எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு ஃப்ளாரை கட் பண்ணிவிட்டு ரீஃப்ளார் பண்ணிவிட்டு உட்கார வச்சுட்டு ஃப்ளார் நெட்லாம் டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கம் ஒரு 15 நிமிஷம் போட்டு வேக்கம் போட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏசி ஆன் பண்ணி பார்த்தா உள்ள பக்காவாக கூலிங் இருந்தது. கஸ்டமர் கிட்ட கேட்டோம். கஸ்டமர் சொன்னார், சார் தம்பி இவங்க தான்ப்பா அந்த 2 பசங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இவங்களுக்கு தான்ப்பா அந்த ஏசினாரு. ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுச்சு நம்மளுக்கு பார்க்கவே. சரி ஓகே சார் பக்கா சார் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்.